Students, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு 9th யூனிட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட். ஓகேவா? ஏன் இம்பார்ட்டண்டான யூனிட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து இன்டக்ரல் அப்படிங்கிற ஒரு யூனிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10th சாப்டர் பார்த்தோம். அது வந்து டிஃப்ரென்ஷியல். அதுவும் இந்த இன்டக்ரல்ங்கிறதும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ ஹையர் ஸ்டடீஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும். இது ஒன் ஆஃப் தி பேப்பராகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 10th சாப்டர் ஓகேவா, அந்த டிஃபரன்ஷியல் ஆரம்பிக்கும் போது சார் 2 வீடியோ போட்டார். அதில் வந்து ஒன்று வந்து இன்டக்ரல் ஃபார்முலாஸ் பற்றி வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதில் ஃபார்முலா வேணும்னு நீ அதை பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸை அப்பப்போ நான் வந்து எழுதி போட்டுருவேன். ஸோ அதனால் அது உனக்கு நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 9.1 எக்ஸசைஸ் வந்து அது இருக்கா இல்லை டெலிட்டட் போர்ஷனான்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த 9.1 விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம 9.2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அந்த 9.2 எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, லிமிட் ஃபார்முலா டு எவாலுவேட் இன்டகிரல் a to b f of x dx அப்படிங்கிறது தான் இந்த லிமிட் ஃபார்முலா டு எவாலுவேட். ஓகேவா? இன்டகிரல் a to b f of x dxங்கிறது எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபார்முலா என்னென்னா இந்த ஃபார்முலா தான். என்ன? இன்டகிரல் a to b f of x dx is equal to limit n tends to infinity b minus a divided by n summation r equal to 1 to n f of a plus b minus a into r by n. இதுதான் மெயின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாட்ரேட் பண்ணால் அடுத்த ஃபார்முலா வருது. என்ன அப்படின்னா, ஹியர் a is equal to 0, b is equal to 1, done. இப்போ இந்த இடத்துல வந்து 0 1ன்னு வந்துடும். f of x dx லிமிட் n tends to infinity. இப்போ இந்த இடத்துல 1 minus 0 என்ன வரும்? 1 தான் வரும். 1 minus 0 1. அப்போ 1 by n அதாங்க எழுதியிருக்கேன். அதே மாதிரி சமேஷன் r equal to 1 to n. அப்புறம் f of a ஓட வேல்யூ 0வா? 0 ப்ளஸ் b ஓட வேல்யூ 1 மைனஸ் 0. 1 மைனஸ் 0 1. 1 இன்ட்டு r by n வந்து வெறும் r by n தான் வந்துருச்சு. அப்போ வந்து ஏவோட வேல்யூ 0வாக இருந்து பியோட வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா இன்டகிரல் 0 to 1 f of x dx is equal to limit n tends to infinity 1 by n summation r equal to 1 to n f of r by n அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸசைஸில் இன்னும் சில ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நீ 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்த ஃபார்முலா தான். சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அப்போ சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்லாம் என்ன? அப்போ 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n is equal to n into n plus 1 by 2 அப்படிங்கிறது தான் சம் ஆஃப் தி n நேச்சுரல் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா sum of the square of the n natural number. அப்போ sum of the square of the n natural number na 1 square plus 2 square plus 3 square plus etc. n square is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube etc. plus n cube is equal to n into n plus 1 by 2 whole square. இந்த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கு என்ன ஃபார்முலா வருது அதே தான் க்யூபுக்கு. பட் ஆனால் என்ன பண்ணணும், நம்ம ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாவும் நம்ம வந்து அடுத்த சம்ஸில் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபார்முலா நம்ம இங்கே எழுதி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரையிலும் இந்த ஃபார்முலாஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சம்மு போட முடியும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸில் வந்து முதல்ல எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு அடுத்து எக்ஸசைஸ் சம்முக்கு நம்ம போகலாம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து 9.2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவாலுவேட் இன்டகிரல் 0 to 1 x into dx as the limit of a sum அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சொல்ல போகிறோம்? இப்போ லிமிட்டோட வேல்யூ என்ன இருக்குது பாரு, 0 to 1. அப்போ நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஹியர் a is equal to என்ன கொடுத்துருக்காங்க 0, b is equal to 1 அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதுதான் ஃபார்முலா. இன்டகரல் 0 to 1 f of x into dx is equal to limit என்ன வரும், n tends to infinity 1 by n into summation r equal to 1 to n f of r by n அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, நமக்கு வெறும் எக்ஸுன்னு தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன, எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம ஆர் பை என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக ஆர் பை என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஆர் பை என் அப்படின்னு தான் நமக்கு வரும். ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம சம்முக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வருது, இன்டகரல் 0 to 1 x into dx is equal to limit n tends to infinity 1 by n summation r equal to 1 to n. இதுக்கு பதிலாக என்னன்னு எழுதிக்கலாம், நம்ம f of r by nக்கு பதிலாக என்ன வருது, r by n தான் வருது. ஸோ இப்போ r by n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, லிமிட் n tends to infinity, இந்த எண்ணை வெளியில் எடுத்துரு. ஆல்ரெடி இங்கே ஒரு எண் இருக்கா, n இன்ட்டு n என்ன வந்துடும், n ஸ்கொயர்னு வந்துடும். n ஸ்கொயர் சமேசன் r ஈக்குவல் டு 1 to n இன்ட்டு ஆர்னு வந்துடும். இப்போ என்ன இதுக்கு என்ன மீனிங்கு, r ஈக்குவல் டு 1 to n அப்படின்னா ஆரோட வேல்யூ 1லேருந்து n வரையிலும் கொடுத்து சமேசன் என்ன அர்த்தம், சம் பண்ணணும். ஓகேவா? அதுதான் மீனிங். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், ஆருக்கு வேல்யூ கொடுக்கணும். ஆருக்கு வந்து 1 கொடுக்கணும், ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n வரையிலும் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம n வரையிலும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன்னா, சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ அப்ளை பண்ணினா லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு என்ன வரும் ஃபார்முலா, n இன்ட்டு n ப்ளஸ் 1 by 2 அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு எண்ணும் இதில் ஒரு எண்ணும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது, லிமிட் n tends to infinity 1 by n இருக்கா, இங்கே 1 by n அப்படியே இருக்குது. இதில் இருந்து என்ன பண்ணனா, ஒரு எண்ணை வெளியே எடுக்கிறேன். இப்போ இங்கே n இருக்குது, வெளியே எடுத்துட்டா என்ன வந்துடும், 1 வந்துடும். ஆனால் ப்ளஸ் இங்கே எண்ணே இல்லை, ஆனால் எண்ணெய் வெளியே எடுத்தால் என்ன பண்ணணும், ஒரு டைம் என்னால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு எண்ணெய் வெளியில் எடுத்தால் 1 என்ன இருக்குது, ப்ளஸ் 1 by n டிவைடட் பை என்ன எழுதிக்கலாம், 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணு, இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிடு. இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, லிமிட் n tends to infinity என்னென்னு எழுதலாம், 1 + 1 by n by 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்கிற இடத்துல இன்ஃபினிட்டின்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ 1 by infinity என்ன வரும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1 by infinity என்ன வரும், 0 வரும். எப்படி சார் 1 by infinity 0 அப்படின்னா, இன்ஃபினிட்டி என்னன்னு சொல்லுவோம் நம்ம, 1 by infinity 1 by 0. இந்த 0 மேலே போனால் என்ன ஆயிரும், எனிதிங் இன்ட்டு 0 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 0 by 1 என்ன வந்துடும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி கொடுத்தா இது ஃபுல்லாக என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். அப்போ நம்ம வேல்யூ அப்ளை பண்ணும்போது லிமிட் போடக்கூடாது. அப்போ 1 + 0 by 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன வருது நமக்கு, 1 by 2. அப்போ இது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகரல் 0 to 1 x into dx அதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 by 2ன்னு வருது.
ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு. இங்கே நம்ம நீ எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். எப்படி சார் ஆறுன்னு வந்திருக்கு இதை போட்டிருக்கோம் அப்படின்னா, சமேசன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆறுக்கு 1லேருந்து n வரையிலும் வேல்யூ கொடுக்கணும். அப்போ 1 கொடுக்கணும், +2 கொடுக்கணும், +3 கொடுக்கணும், எக்ஸட்ரா n வரையிலும் கொடுக்குறோம். அப்போ இதுக்கு வந்து அடுத்தது ஃபார்முலா எழுதியிருக்கோம், n×n+1/2 அப்படிங்கிற ஃபார்முலா எழுதியிருக்கோம். இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு n² இருக்குது, இங்கே ஒரு n கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் வந்து 1/nன்னு வரும். இப்போ இங்கே என்ன இருக்குது, n+1 இருக்கா? இந்த n+1 இருக்கிறதுல ஒரு எண்ணை வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? அப்போ n வெளியே வந்துட்டா 1 இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, எண்ணே இல்லை. அப்போ என்னென்னு எழுதிக்கணும், 1/nன்னு எழுதிக்கணும், /2. அப்போ n கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து நமக்கு 1 + என்ன இருக்குது, 1/nன்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா /2 அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா, இப்போ என்னங்கிற இடத்துல இன்ஃபினிட்டின்னு கொடுக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, 1/∞ என்ன வரும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது ஆன்சரு. அப்போ இந்த இடத்து ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ 1 + 0/2ன்னு வரும். அப்போ 1/2ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பட்டு வந்து நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சும்மா கவனிக்காமலே எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? எந்த அளவுக்கு இந்த சாப்டரை பொறுத்தவரையிலும் நீ எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு புரியும். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.2ல் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ரோமலாட்டில் ஃபஸ்ட் சம். இந்த எக்ஸசைஸ்லேயே மொத்தமாக வந்து 2 சம்மு தான், எக்ஸாம்பிளில் ஒரு 3 சம், மொத்தமாக 5 சம்மு தான் இந்த மாதிரி மாடலில் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா அதை 0 to 1ங்கிற லிமிட் அந்த மாடலில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த சம்மை பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 1 f ஆஃப், அதாவது 5x + 4 × dx as the limit of sum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி தான், ஹியர் a is equal to 0, b is equal to 1. அப்போ a is equal to 0, b is equal to 1னா இன்டெக்ரல் f of x into dx, integral 0 to 1 f of x into dx is equal to limit n tends to infinity 1/n summation r equal to 1 to n into f of r/n அப்படிங்கிறதா இந்த ஃபார்முலா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் f of x அப்படிங்கிறது என்ன இருக்குது, 5x + 4ன்னு இருக்குது. f of r/n, xங்கிற இடத்துல r/n கொடுத்தா 5 × r/n + 4. இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணு, 0 to 1 f of xக்கு பதிலாக அப்படியே வேல்யூ போட்டுக்கலாம். என்ன f of xோட வேல்யூ 5x + 4 × dx is equal to limit n tends to infinity. ஓகேவா? summation 1/n summation r equal to 1 to n என்ன எழுதலாம், இது ஃபுல்லாக எழுதிக்கணும், 5 × r/n + 4. எல்லாத்துக்குமே சமேஷன் காமன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் n tends to infinity. இப்போது இதில் என்ன பண்ணுன்னா, இந்த சமேஷனை உள்ளே கொண்டு போ, அதில் அதே மாதிரி 5 வெளியே எடுத்துரு, என்ன வெளியே எடுத்துரு. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில் எடுத்துட்டுனா என்ன வரும், இப்போது நம்ம உடனே இந்த எண்ணையும் உள்ளே கொண்டு போயிடு. இப்போது இதை ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாது இருக்கிறதுக்கு. என்ன பண்ணலாம், இப்போ இந்த எண்ணையும் உள்ளே கொண்டு போயிடு, சமேஷனும் உள்ளே கொண்டு போயிடு. இப்போ இதை எப்படி எழுதலைன்னா, இங்கே n வெளியே வந்துட்டு என்ன வருது, 1/n². அதேமாதிரி இந்த 5 வெளியில் எடுத்துரு, அப்போ 5 சமேஷன் r equal to 1 to n, ரிமைனிங் r மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணலான்னா, நமக்கு இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, 5/r² எடுத்துக்கிட்டோம்னா, சரி ஓகே,
5/r எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம இங்கே போடும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமேசன் r equal to 1 to n அப்புறம் 4. ஓகேவா? இங்கே வந்து என்ன இருக்குன்னா 1/n வந்துடும். இப்போ இது வந்து லிமிட் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity. இங்கே என்ன பண்ணு 5/n ஸ்கொயரா. இப்போ இதுக்கு என்னப்பா எழுதலாம் 1 + 2 + எக்ஸட்ரா ப்ளஸ் n ப்ளஸ் இது எழுதுனா 1/4. வெறும் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா என்ன எழுதலாம் நம்ம 1/n. வெறும் கான்ஸ்டன்ட் இருந்தால் என்ன எழுதலாம் 4n எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சமேஷனில் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்க நீ வெறும் 4n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணும் இந்த எண்ணம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு லிமிட் n tends to infinity. அப்புறம் என்ன இருக்குது 5/n ஸ்கொயர். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம் n × n + 1/2 ப்ளஸ் 4. இப்போ பாரு இந்த ஒரு எண்ணு இதில் ஒரு எண்ணு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாரு லிமிட் n tends to infinity 5/n இன்ட்டு இப்போ இதிலேருந்து என்ன வெளியே எடுத்தால் என்ன வரும் என்ன வெளியே வந்துச்சுன்னா 1/n என்ன வரும் n இருக்கு வெளியே வந்துட்டா 1 அப்புறம் ப்ளஸ் 1/n டிவைடட் பை 2 அப்புறம் ப்ளஸ் 4. இது அப்படியே இருக்கும். இப்போ இந்த எண்ணும் இந்த எண்ணம் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம ரிமைனிங் என்ன இருக்குது பாரு லிமிட் n tends to infinity. இப்போ இது அப்படியே எழுதுனா என்ன வரும் 5 × 1 + 1/n டிவைடட் பை 2 ப்ளஸ் 4. இப்போ லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணு. லிமிட்டோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ண என்ன வரும் 5 × 1 + 1/∞/2 ப்ளஸ் 4ன்னு வரும். 5 × 1 + 0/2 ப்ளஸ் 4. அப்போ என்ன வருது 5/2 ப்ளஸ் 4. இப்போ என்ன பண்ணலாம் இந்த 2 எல்சிஎம் எடு. 2 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 2 எல்சிஎம் எடுத்துனா 5 + 8. அப்போது 5 + 8னா எவ்வளோ வரும் 13/2. இதான் இன்டகிரல் 0 to 1 என்ன ஆகுது 5x + 4 × dx ஈக்குவல் டு 13/2 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீ கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? என்ன பண்ணுறோம் இந்த 5ம் வெளியில் கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? இந்த எண்ணையும் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா 5/n ஸ்கொயர் அப்புறம் சமேசன் r = 1 to n. அடுத்து இந்த எண்ணை வந்து இதுக்கும் காமனு அதனால் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா 1/n சமேசன் r = 1 to n 4. இப்போ சமேசன் r = 1 to n 4ன்னு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நீ என்ன எழுதிக்கலாம் 4n எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா n. அப்போ இது வந்து சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா. இப்போ இதை போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட்டு நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இருக்குது. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ஃபஸ்ட் ரோமேட்டரில் செகண்ட் சம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எவாலுவேட் இன்டகிரல் 1 to 2 4x² - 1 × dx as the
லிமிட் ஆஃப் தி சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம போட்டு சால்வ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? இன்டகரல் a to b f of x into dx is equal to limit n tends to infinity b minus a by n summation r equal to 1 to n f of a plus b minus a into r by n. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ண போடுறோம். ஏன்னா இங்கே லிமிட்டு 1 to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னன்னு பாரு. ஓகேவா? ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 4x² minus 1. அதே மாதிரி a is equal to 1, b is equal to 2. இப்போ இங்கே முதல்ல என்ன பண்ணுன்னா f of அதாவது f of a plus b minus a r by n ஓட வேல்யூ கண்டுபிடி. அப்போ என்ன வரும்? f of aக்கு பதிலாக 1 plus 2 minus 1 into r by n. அப்போ என்ன வருது பாரு? இன்டகரல் 1 2 minus 1 1 அப்போ 1 into r by n என்ன வரும்? வெறும் r by n தான் வரும். இதுதான் இதோட வேல்யூ. இப்போது இந்த f of x பதிலாக என்னென்ன அப்ளை பண்ணணும்? நம்ம f of என்னென்னு பண்ணணும்? 1 by 1 plus r by n அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன வரும்? எக்ஸுங்கிற இடத்துல 4 into 1 plus r by n whole square minus 1 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது 4 இங்கே ஃபார்முலா a plus b whole square ஃபார்முலா. a plus b whole square ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab அதான் ஃபார்முலா. a ஸ்கொயர்னா என்ன வரும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும்? b ஸ்கொயர்னா r by n whole ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தது ப்ளஸ் 2 into 1 into r by n minus 1. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது? 4 into 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும்? 2 into r by n minus 1 அப்படின்னு வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 4 உள்ளே கொண்டு போயிடு. 4 உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? 4 ப்ளஸ் 4r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 8r by n minus 1 அப்படின்னு வருது. இப்போது என்ன பண்ணலான்னா இங்கே -1 இருக்கா? அப்போ இது பண்ணின்னு என்ன வரும்? 3 + 4r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 8r by n அப்படின்னு வருது. இதுதான் f of 1 + r by n ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இதை தான் நம்ம இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம சம் அப்படி எழுதிட்டோம்னா 1 to 2 4x² - 1 into dx is equal to limit n tends to infinity என்ன இருக்குது? b by அப்போ bங்கிறது 2 - 1 by n இன்ட்டு இதை அப்படியே அங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நமக்கு இடம் பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா எரேஸ் பண்ணிட்டு தான் எழுதி ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? கீழே எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு
என்ன பண்ணு லிமிட் n tends to infinity b ஓட வேல்யூ 2 minus 1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற அவ்வளோதான் 2 minus 1 by n summation r equal to 1 to n into இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோ 3 plus 4r square by n square plus 8r by n இப்போ பாரு limit n tends to infinity 1 by n இந்த summation வேணா உள்ள கொண்டு போயிடு என்ன வரும் summation r equal to 1 to n 3 plus 4 by n square summation r equal to 1 to n r square plus 8 by n summation r equal to 1 to n அப்படின்னு வருது ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இங்கே வேல்யூஸ் அப்ளை பண்ணணும் ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக இதை நம்ம என்ன பண்ணணும்னா எரேஸ் பண்ணி தான் நம்ம போட்டு ஆகணும் இப்போது ஓகேவா இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன் இப்போ அந்த ஸ்டெப்பை நான் இங்கே எழுதுகிறேன் ஓகேவா அப்போ இங்கே எழுதுனா என்ன வருது பாரு லிமிட் n tends to infinity 1 by n இப்போ இங்கே என்ன வரும் கான்ஸ்டன்ட் இருந்தால் 3n எழுதிக்கலாம் ப்ளஸ் 4 by n ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு இருக்கா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் 8 by r அதே மாதிரி இன்ட்டு r 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்ன வரும் n ஓகேவா ஸோ இந்த ஸ்டெப்பில் இருந்து இப்போ இந்த ஸ்டெப்பை நான் எழுதியிருக்கேன் ஓகே இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சமேசன் r equal to 1 to n இன்ட்டு 3ன்னு இருக்குது அப்போ என்னன்னு வந்துச்சுனாவே 3n எழுதிக்க அவ்வளோதான் இது அப்படியே எழுதி ஆர் ஸ்கொயர் அப்போ ஆறுங்க இடத்துல ஒன்றுனா 1 ஸ்கொயர் 2 போட்டால் 2 ஸ்கொயர் 3 போட்டால் 3 ஸ்கொயர் எக்ஸட்ரா n ஸ்கொயர் ப்ளஸ் 8 by r 8 by n சமேசன் ஆறுக்கு 1 2 3 4 என்னன்னு எழுதிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ அவ்வளோதான் ஸோ இதை நான் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போது ஓகேவா ஸோ இப்போது என்ன பண்ணலாம் லிமிட் n tends to infinity 1 by n 3n plus 4 by n square அப்புறம் இதுக்கு ஃபார்முலா என்ன n into n plus 1 into 2n plus 1 by 6 அடுத்தது இதுக்கு plus 8 by r என்ன ஃபார்முலா into n into n plus 1 by 2 இங்கே வந்து n இப்போ பாரு இந்த எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் பண்ணு அடுத்தது இதில் ஒரு எண்ணும் இங்கே ஒரு எண்ணும் கேன்சல் பண்ணிடு ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியே இருக்கிற எண்ணெய் உள்ளே கொண்டுட்டு போயிடு ஓகேவா இங்கே வெளியில் இருக்கிற எண்ணெய் உள்ளே கொண்டு போனால் என்ன வருது பாரு லிமிட் n tends to infinity இதை உள்ளே கொண்டு போனால் 3n by n அடுத்தது ப்ளஸ் 4 ஆல்ரெடி இங்கே ஒரு எண்ணெய் இருக்குது n ஸ்கொயர் இதிலேருந்து ஒரு எண்ணெய் வெளியே எடுத்தோம்னா என்ன வரும் எண்ணெய் வெளியே எடுத்துட்டா 1 plus 1 by n அதேமாரி இதிலேருந்து ஒரு எண்ணெய் எடுத்துகிட்டு என்ன வரும் 2 plus 1 by n by 6 ப்ளஸ் அதேமாரி இந்த எண்ணெய் உள்ளே கொண்டு போனால் 8 by n அப்புறம்
என்ன வருது? இதிலேருந்து n வெளியே எடுத்துகிட்டா என்ன வரும்? n இன்ட்டு 1 + 1/n டிவைடட் பை 2. ஓகேவா? இந்த 1/n அப்படியே உள்ளே கொண்டு போயிருக்கிறோம். இதிலேருந்து ஒரு n வெளியே எடுத்துட்டா என்ன வருது? 1 + 1/n. இதிலேருந்து ஒரு n எடுத்துட்டா என்ன வரும்? 2 இருக்கும் ப்ளஸ் 1/n எழுதிக்கலாம். இப்போ பாரு, இங்கே ஒரு n இருக்குது, இங்கே ஒரு n இன்ட்டு n n², இந்த n கேன்சல் ஆயிரும். அடுத்தது பாரு, இந்த எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த எண்ணும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேன்சல் பண்ண மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணலாம். இதையும் கேன்சல் பண்ண எத்தனை டைமு? 2 டைம். இது 3 டைம். இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வருது? 4 டைம். இப்போ என்ன இருக்குது பாரு, லிமிட் n tends to infinity என்ன இருக்குது? 3 ப்ளஸ் என்ன வரும்? 2 இன்ட்டு 1 + 1/n இன்ட்டு 2 + 1/n டிவைடட் பை 3 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 + 1/n. இப்போ இதுக்கு லிமிட்டுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணு. 3 + 2 இன்ட்டு 1 + 1/infinity 2 + 1/infinity divided by 3 ப்ளஸ் அதே மாதிரி 4 இன்ட்டு 1 + 1/infinity. அப்போ 1/infinity வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்? 0ன்னு ஆயிரும். அப்போ என்ன வருது? 3 + 2 இன்ட்டு 1 + 0 2 + 0/2 ப்ளஸ் அதே போல் 4 இன்ட்டு 1 + 0. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3 + 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2/2 + 4 is equal to 3 ப்ளஸ் என்ன வரும்? 4. சாரி, இந்த இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது. இப்போ என்ன வருது? 4/3 அப்புறம் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணலாம்? 3 எல்சிஎம் எடுக்கலாம். 3 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3 எல்சிஎம் எடுத்தால் 9 + 4 + 16. 16 12. 4 × 3 எவ்வளோ? 12. அப்போ ஆட் பண்ணினா எவ்வளோ வருது? 25/3. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லென்த்தி சம்மாக வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி வெரி சிம்பிள் தான். ஓகேவா? நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோங்க. இதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த எண்ணெய் வெளியில் எடுத்து போடுறது தான் இதில் வந்து இருக்கிறது ஒரு சிம்பிளான ஒர்க்கு. ஓகேவா? இதை கரெக்டாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீன்னா இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க.